பழைய ஏற்பாடு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை வாக்கு பண்ணுகிறது. இங்கே பால் என்கிற துதியும் தேன் என்கிற வெளிப்பாடும் புரண்டு வருகிற ஒரு கானான் வாழ்க்கை உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறது. இங்க பாருங்க, நீங்க மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்றீங்க. ஜாயின் பண்ணின பிறகு நீங்கள் வெளியே வரும்போது டாக்டராக வரீங்க. அப்போ நீங்கள் டாக்டராக வரும்போது ஒரு சந்தோஷப்படுவீங்க. ஆனால் அட்மிஷன் கிடைச்சோன்னு ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா இனிமேல் எப்படி நம்ம டாக்டர் ஆயிடுவோன்னு. பெங்களூருக்கு போகணும். நீங்கள் பெங்களூர் போய் இறங்கின உடனே நீங்கள் சந்தோஷப்படுறீங்க ஊருக்கு வந்துட்டோன்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி ட்ரெயினை பிடிச்சோடனே நீங்கள் சந்தோஷப்பட்டுருவீங்க. ஏன்னா ட்ரெயினை பிடிச்சாலே ஏறக்குறைய நீங்கள் பெங்களூருக்கு வந்த மாதிரி தான். இயேசுக்குள்ளே வந்துட்டீங்கனாலே நீங்கள் பரலோகத்துக்கு வந்த மாதிரி தான். ஆமென். அது பரலோகம். பரலோகத்துக்குள்ளே இன்னும் நீங்கள் வரலை, ஆனால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. பரலோகத்தோட பவர் உங்க மேல இருக்கு. இந்த பவர் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு வந்துரும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்க கானானுக்குள்ள வந்துட்டீங்க. ஆமென் சொல்லுங்க. You have entered into the life of Canaan. பழைய ஏற்பாடு கானான் என்கிற நாட்டை வாக்கு பண்ணுகிறது. புதிய ஏற்பாடு கானானின் வாழ்க்கையை வாக்கு பண்ணுகிறது. ஆமென். பழைய ஏற்பாடு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை வாக்கு பண்ணுகிறது. இங்கே பால் என்கிற துதியும் தேன் என்கிற வெளிப்பாடும் புரண்டு வருகிற ஒரு கானான் வாழ்க்கை உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறது. Worship the Lord. Hallelujah. எத்தனை பேர் மரண தருவாயில் அவர் எடுத்தார்? ஆமென் சொல்லுங்க. எந்த நல்ல இயேசு என் சிந்தை நீரைந்தான்.